இது சூப்பரா இருக்கும். இது உனக்கு பீட்டா வேணுமா? இது அக்கா தாடா. அப்பா ஆதி குட்டா பீட்டா வேணும் சொல்லுடா. நானும் ஆதி குட்டாவோ பீட்டா சாப்பிடுடா. அம்மு நீ சாப்பிட்டுக்கோடா, ஆனா தம்பிக்கெல்லாம் பீஸா கொடுக்க கூடாது. ஏன்பா ஆதி குட்டாக்கு பீட்டா கொடுக்க கூடாது? அவ பீட்டா பாட்டு வேணும் சொல்லுடா. தாடா இது பீட்டா. டே தங்கம், உனக்கு பீஸா வேணுமா? நீ பீஸா சாப்பிடுற அளவுக்குலாம் ஆகலடா. இப்பெல்லாம் பீஸா சாப்பிடக்கூடாது. உன் அக்காவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு தெரியாம அவகிட்ட கொடுத்துடலான்னு பார்த்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. உனக்கு பீஸா வேணும்டாதி. அப்பா உனக்கு வேற ஒண்ணு வச்சிருக்கேன், அது தரேன். அப்பா ஆதி குட்டாக்கு வேற என்ன வச்சிருக்கீங்க? அது எப்படியும் பீஸா வாங்கிட்டு வந்தா இவனுக்கு தெரியாம உன்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு அப்பாக்கு தெரியும். எப்படியும் அவன் பாத்துருவான். பார்த்துட்டு வேணும்னு கேட்பான். இவனுக்கு பீஸா கொடுக்க முடியாதுல்ல, அதான் அப்பா இவனுக்கு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை வாட்டர்மெலனா? அப்பா பாப்பாக்கு வாட்டர்மெலன்? பாப்பாக்கும் வாட்டர்மெலன் இருக்குடா. நீ வாட்டர்மெலன் அப்புறமா சாப்பிடு. நீ பீஸா வேணும்னு கேட்டல, முதல்ல பீஸா சாப்பிட்டுரு. அச்சோ அம்மாப்பா சீக்கிரமா பீட்டா சாப்பிடணும். இல்லாட்டி அம்மா பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அம்மா நம்மள அடிச்சுவாங்க. அடிக்கலாம் மாட்டா. அம்மா பார்த்தா அப்பா சமாளிச்சுக்கிறேன். நீ சாப்பிடு. பீட்டா அப்பா ஆதி குட்டா பீட்டா கேக்குடா. ஆதிக்கு அப்பா வாட்டர்மெலன் கொடுத்துக்கிறேன். நீ பீஸா சாப்பிடு. பீட்டா யாரி குட்டா என்ன உன்கிட்ட இருக்க பீட்டா வேற மாதிரி இருக்கு பாக்குறியா? டேய் அதுவும் பீட்டா தாடா. அது வாட்டர்மெலன் பீட்டா. அக்கா கிட்ட இருக்கிறது டொமேட்டோ பீட்டா. இது வாங்க. இந்த பீட்டா வேணுமா? அச்சோ இந்த பீட்டா சாப்பிடக்கூடாது அப்பா சொன்னாங்கல்ல. நீ குட்டி பிள்ளை இல்ல, குட்டி பிள்ளைங்க வாட்டர்மெலன் பீட்டா தான் சாப்பிடணும். அக்கா மாதிரி பெரிய பிள்ளைங்க தான் டொமேட்டோ பீட்டா சாப்பிட முடியும். நீ குட்டி பிள்ளை தானே, அதனால நீ வாட்டர்மெலன் பீட்டா சாப்பிடு. அக்கா பெரிய பிள்ளை ஆயிட்டல்ல, அதனால அக்கா டொமேட்டோ பீட்டா சாப்பிடு. எங்க நீ வாட்டர்மெலன் பீட்டா சாப்பிட்டு பார்க்கலாம். பீட்டா ஞம் 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 ஞம். என்ன ராணி குட்டா உனக்கு வாட்டர்மெலன் பீட்டா பிடிச்சிருக்கா? பீட்டா சரி பிடிச்சிருந்தா நீ வாட்டர்மெலன் பீட்டா சாப்பிடு. அக்கா டொமேட்டோ பீட்டா சாப்பிடு. சரி வா நம்ம ரெண்டு பேரும் இப்போ பீட்டா சாப்பிடலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சச்சோ அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஆமாண்டா வந்துட்டா. சரி இரு சமாளிப்போம். ஏங்க நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னல இந்த பீஸா எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. சொல்ல கேட்காம அவளுக்கு பீஸா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏ ஐஷு, அவ ஆசையா கேட்டா, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரி விடு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேனே, சாப்பிட்டுட்டு போட்டும் விடு ஐஷு. ஆசையா கேட்டா அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லன்னு உங்களுக்கு தெரியாது? இதெல்லாம் சாப்பிட்டா பெரியவங்களுக்கே நல்லது இல்ல, இதுல வேற குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. பீஸா எல்லாம் ஒண்ணும் சாப்பிட கூடாது. எரியா அத கீழே போடு. போட மாட்டேன். எனக்கு பீஸா வேணும். ஏ ஐஷு விடுடி, அது உடம்புக்கு நல்லது இல்லதான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமா சாப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்ல. சரி அதான் வாங்கிட்டேன். இந்த ஒரு தடவை சாப்பிட்டுட்டு போட்டும் விடு. இதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு தடவை சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் தான். எரியா இப்ப அது நீ கீழே போட போறியா இல்லையா? பீஸா வேணும். ஏ ஐஷு சரி, நான் இதுக்கப்புறம் வாங்கியே கொடுக்க மாட்டேன். ஆனா இந்த ஒரு தடவை விடு ஐஷு, அவ சாப்பிடட்டும். வாங்கி கையில வச்சிருக்கிறத குழந்தைகிட்ட கீழே போடுன்னு அவ எப்படி போடுவா? அவ ஆசைக்காக கையில வச்சிருக்கிறத மட்டும் சாப்பிடட்டும். இதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். விடு ஐஷு. இப்படியே சொல்லி குழந்தையை கெடுக்கிறதே நீங்க தான். ரியாவை கெடுத்தது பத்தாதுன்னு ஆதியை வேற கெடுக்குறீங்களா? ஆதிக்கும் சேர்த்து பீஸா கொடுக்குறீங்களா? ஏய் உனக்கு என்ன கண்ணு கேட்டு போச்சா? ஆதிக்கு எங்கடி நான் பீஸா கொடுத்தேன்? அவ கையில என்ன வச்சிருக்கான்னு பாரு. ஆதிக்கு ஒன்னும் நான் பீஸா கொடுக்கல. அவனுக்கு நான் வாட்டர்மெலன் தான் கொடுத்துருக்கேன். ஒரு வயசு பையனுக்கு பீஸா கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? ஆமா நீங்க ரொம்ப அறிவாளி தான். ஒரு வயசு பையனுக்கு பீஸா கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுதுல, அப்ப 4 வயசு குழந்தைக்கு பீஸா கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல? ஐயோ சரி விட ஐஷு, 4 வயசு குழந்தைக்குன்னு இல்ல, யாரா இருந்தாலும் பீஸா சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதல் தான். இந்த ஒரு தடவை வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். போதுமா?
அப்புறம் ரொம்ப கோவப்படாத, உனக்கும் சேர்த்து தான் பீஸா வாங்கியிருக்கேன். நீயும் வந்து ஆசைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கோவா. யாருக்கு வேணும் உங்க பீஸா? இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஹெல்த்தியானது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். இந்த பீஸாலாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நீங்களே சாப்பிட்டு உங்களுக்கே உடம்புக்கு ஏதாவது வரட்டும். ஐஷோ, ஒரு நாள் சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகாது. உனக்கும் பீஸாவை பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்குமேங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதுவும் இல்லாம உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் தான் வாங்கியிருக்கேன். வேணும்னா வந்து சாப்பிட்டுக்கோ. ஏன்னா இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல பீஸா வாங்கவே மாட்டேன். அப்புறம் நீ வேணும்னாலும் கிடைக்காது. அப்புறம் உன் இஷ்டம் சொல்லிட்டேன். ஐயோ, நான் வேண்டான்னு தான் சொல்றேன். யாருக்கு வேணும் உங்க பீஸா? இந்த பீஸாலாம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. நீங்களே சாப்பிடுங்க, உங்களுக்கே ஏதாவது வரட்டும். எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டாடி போ, அப்புறம் உன் இஷ்டம். அதான் வேண்டான்னு சொல்லிட்டேனே. இந்த மாதிரி உடம்புக்கு கெடுதல் தரதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். நான் போய் ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிடுறேன். நீங்களே இதை சாப்பிடுங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா வயிறு வலி வரட்டும். அப்பா, பீஸா சாப்பிட்டா வயிறு வலி வருமாப்பா? அம்மா நம்மள பயக்க வைக்க சொல்லாங்களா? இல்லடாமோ, அம்மா நம்மள பயப்படுத்துறதுக்காகலாம் சொல்லல. உண்மையாவே அதிகமா பீஸா சாப்பிட்டா வயிறு வலி வரும். அச்சோ, அப்பனா இப்போ இது சாப்பிட்டா பாப்பாக்கு வயிறு வலி வந்துமாப்பா? அம்மோ, பீஸா அடிக்கடி அதிகமா சாப்பிட்டாதான் வயிறு வலி வரும். என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமா சாப்பிட்டாலாம் வயிறு வலி வராது. ஆனா அம்மா சொல்ற மாதிரி இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறதும் உடம்புக்கு நல்லதுதான். சரி, நீ ஆசையா கேட்டியன்றதுக்காக தான் இந்த ஒரு தடவை அப்பா வாங்கி கொடுத்தேன். இந்த ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுக்கோடா, ஒன்னும் ஆகாது. சரிப்பா, இந்த ஒன் டைம் மட்டும் நான் சாப்பிட்டுக்கேன். இனிமே பீஸா கேட்க மாட்டேன். சரிடா தங்கம், இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தானே. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தடவை சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா எப்பவுமே வாங்கி சாப்பிட்டாதான் உடம்புக்கு கெடுதல், வயிறு வலி வரும். இனிமே பீஸா வேணும்னு கேட்க கூடாதம்மோ. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே என் பிள்ளைங்க இதை பார்த்து இது எப்படி இருக்கும்னு தெரியாது, இதை சாப்பிட்டதே இல்லையேங்கிற ஏக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீ கேட்கறது அப்பா வாங்கி தரேன். ஆனா அது நல்லது இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கேட்க கூடாது. ஆனா உடம்புக்கு நல்லது தர்ற எந்த பொருளா இருந்தாலும் நீ எத்தனை தடவை கேட்டாலும் அப்பா வாங்கி தருவேன். சரியாமோ? சரிப்பா, பீஸா நல்லது இல்லையா? அப்பனா இனி பாப்பா கேட்கவே மாட்டேன். இனி பாப்பா நல்லது மட்டும் தான் கேட்பேன். சரிடாமோ. சரி, இந்த ஒரு தடவை உன் ஆசைக்காக சாப்பிட்டுக்கோ. நீனி இல்லடா ஆதி, தண்ணி. இங்க சொல்லு, தண்ணி வேணும். சரி, தண்ணி வேணும்னு சொல்லலன்னா பரவாயில்ல, தண்ணின்னு சொல்லு. என்னடா திரும்ப நீனே சொல்ற? சரி, இனி கொஞ்ச நாள் இப்படியே சொல்லிட்டே இருந்தா அப்புறம் உனக்கு தண்ணின்னு வாயில வந்துடும். சரி, தண்ணி வேணுமா? உனக்கு தண்ணி அம்மா பாட்டில் ஆக்க மறந்துட்டேன். அதை எடுக்கிறதுக்காக தான் இப்போ உன்னை கொண்டு வந்தேன். சரி, இங்க தண்ணி குடிச்சிரு, அப்புறம் திரும்ப நம்ம பாட்டில ஃபில் பண்ணிட்டு ரூமுக்கு போய்க்கலாம். பாத்தியாடா ஆதி, உன் அப்பாவையும் அக்காவையும் பீஸா வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்ல கேட்காம பீஸா வாங்கி சாப்பிட்டதும் இல்லாம அந்த டப்பாவையாவது தூக்கி குப்பை தொட்டில போட்டாங்களா? அதை கூட குப்பை தொட்டில போடாம இங்க கிச்சன்லயே போட்டுட்டு போயிருக்காங்க. பாரு, ஒரு வயசு குழந்தைய கூட பீஸா பீஸான்னு சொல்லி உன் அப்பாக்கு எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் வேணாண்டாதி, இந்த பீஸாலாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. நல்லது இல்லதான், இருந்தாலும் 2 பேரும் பீஸா சாப்பிட்டாங்களே, அம்மாக்கு கொஞ்சமாவது கொடுத்தாங்களா? சரி, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் அதான் வாங்கிட்டாங்கல்ல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுன்னு என்னை கம்பல் பண்ணி அவராவது எனக்கு ஒரு பீஸ் கொடுத்துருக்கணுமா இல்லையா? எங்க அவருக்கு பொண்ணு மேலதான் பாசம். பொண்ணு சாப்பிடலன்னா தான் கம்பல் பண்ணி கொடுப்பாரு. பொண்டாட்டி சாப்பிடலனாலாம் கம்பல் பண்ணி கொடுக்க மாட்டாரு. பொண்டாட்டி மேல உண்மையாவே பாசம் இருந்தா எனக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு பொண்ணு மேலயும் பொண்ணுக்கு அப்பா மேலயும் மட்டும்தானே பாசம். நமக்கு இந்த பீஸா எல்லாம் வேணண்டாதி, இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். நம்ம நல்ல ஹெல்தியானது மட்டும் சாப்பிடலாம். இதை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடலாம். இது காலி டப்பா மாதிரி தெரியலையே, இதுக்குள்ள இன்னும் பீஸா இருக்கு போல. என்னடா அது, உன் அப்பாவும் அக்காவும் பீட்சா ஃபுல்லா சாப்பிடல போல, இன்னும் இதுல பாக்கி இருக்கு. இது எதுக்கு வச்சிருக்காங்க? அம்மாவுக்கு எடுத்து வச்சிருக்காங்களா இல்ல நாளைக்கு சாப்பிடலாம்னு எடுத்து வச்சிருக்காங்களா? என்னடா தி, பீட்சா பார்க்க நல்லா இருக்குல்ல? அம்மாக்கும் இந்த பீட்சாவை பார்க்கும்போது சாப்பிடணும் போல ஆசையா தான் இருக்கு. ஐயோ, நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது டாதி, இதெல்லாம் மருந்து போட்டிருக்கு, கசக்கும். உனக்கு வேண்டாம், அம்மா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்.
உடம்புக்கு கெடுதல் தான், இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமா சாப்பிட்டா தப்பு இல்ல. அவங்க முன்னாடி சாப்பிட்டாதான் 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இப்பதான் இங்க அவங்க இல்லையே. இதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? அம்மா தான் சாப்பிட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது. எங்க காணோன்னு கேட்டா அது எலி சாப்பிடுச்சுன்னு சொல்லிடலாம். எது எல்லோ சுடிதார் போட்ட எலியா? என்ன மேடம், என்னமோ பீட்சா உடம்புக்கு கெடுதல், நான்லாம் அதை வாயிலேயே வைக்க மாட்டேன், ஹெல்த்தியானது மட்டும்தான் சாப்பிடுவேன்னு யாரோ டயலாக் எல்லாம் பேசினாங்க. இப்போ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கிச்சனுக்கு வந்து எலி மாதிரி பீட்சாவை திருடி சாப்பிடுறாங்க. ஐயா, உங்க பீஸா யாருக்கு வேணும்? எனக்கெல்லாம் ஒன்று இந்த பீஸா வேண்டாம். நான் ஒன்று இதை சாப்பிட்றதுக்காக எடுக்கல, இதை தூக்கி குப்பை தொட்டியில போடுறதுக்காக தான் எடுத்தேன். ஏய், முழுக்க நினைச்சதுக்கு அப்புறம் எதுக்குடி முக்காடு? பீட்சா பார்க்கும்போது சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு, சாப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்லைன்னு நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம்டி. இவர்கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டனே, இனி இதையே சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. ஒன்னும் கிண்டல் பண்ண மாட்டேன். பீஸா வாங்கும்போது உனக்கும் சேர்த்து தான் வாங்கினேன். அதுவும் உனக்கு பிடிச்ச ஃபிளேவர் தான் வாங்கியிருக்கேன். நாங்க பாத்துட்டோங்கிறதுக்காக சாப்பிடாம எல்லாம் வச்சுட்டு வந்துடாத. அத உனக்காக தான் நாங்க எடுத்து வச்சோம், சாப்பிட்டுட்டு வா. எனக்கு ஒன்னும் வேண்டாம். ஏய், இப்பதானே சொன்னேன் நாங்க பாத்துட்டோன்னு ஓவரா பில்டப் விடாதேன்னு. உனக்கு சாப்பிடணும் போல இருக்குல்ல, அப்புறம் என்னடி? இங்க பாரு, அது உடம்புக்கு கெடுதல் தான், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமா சாப்பிட்டா தப்பு இல்ல. அப்புறம் ரியா வேற அது உடம்புக்கு நல்லது இல்ல, இனிமே எனக்கு பீட்சா வேண்டாம்பான்னு சொல்லிட்டா. அதனால இனிமே நம்ம வீட்டுல நான் பீட்சா வாங்க போறதே இல்ல. இதுதான் கடைசி தடவை. அதனால இதுக்கப்புறம் நீ வேணும்னாலும் கிடைக்காது, சாப்பிட்டுக்கோ.